ஹலோ வணக்கம். நாம் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். அதில் நாம் ரொம்ப நல்லவங்களா இருந்து எல்லாருக்கும் நல்லதே செஞ்சால் கூட நம்ம கூட இருக்கிற ஏதோ ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ சில பேர் திருப்பி திருப்பி நன்றி மறந்து நமக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டா? ஆனாலும் நாம் அதுக்கு பதிலாக நம்ம கெடுதல் செய்யாமல் நம்மளுடைய நல்லத்தனத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம பற்களும் நாக்கும் இருக்குது. நாக்கு கிரைண்டரில் மாவை நம்ம தள்ளி விடுற மாதிரி சாப்பிடும்போது இருக்கிற ஃபுட் மெட்டீரியலை கிரைண்ட் பண்ணுறதுக்காக பல்லுக்கிட்ட தள்ளிக்கிட்டே இருக்குது. ஸோ இது பல்லுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணும், அந்த பல்லு அந்த நாக்கை கடிச்சிடும், இன்ஜூர் பண்ணும். இருந்தாலும் இது இன்ஜூர் பண்ணிடுச்சேங்கிறதுனால பழி வாங்குற மாதிரி நாக்கு தன்னோட வேலையை நிறுத்துறதே இல்லை. இது நல்லது பண்ணிக்கிட்டே இருக்குது, ரைட்டா? ஸோ இதே மாதிரி தான் மக்களும் நிறைய இடத்துல நல்லவங்களாவே இருக்காங்க, சிலர் கெட்டவங்க, சிலது கெடுதல் செய்கிறாங்க. ஆனால் கெட்டது செய்கிறவங்க எப்போவுமே அவங்களுக்கு தண்டனை உண்டு, ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பல்லு தானாக விழுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லை கீழே விழுந்தாலும் உடையும், இல்லை வேற யாராலும் அடித்தாலும் உடையும். அண்டு முதல்ல இருக்கிற பால் பல்லு கீழே விழுந்துடும். அதுக்கப்புறமா வயசானதுக்கு அப்புறமா அடுத்ததாக வரக்கூடிய பர்மனன்ட் டீத்தும் விழுந்துடும். ஸோ இந்த மில்க் டீத்தும் விழுந்துடும், பர்மனன்ட் டீத்தும் விழுந்துடும். ஸோ அதுக்கு ஆயுள் ரொம்ப கம்மி. ஆனால் இந்த நாக்கு மட்டும் ஆயுள் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் த்ரூ அவுட் அது நல்லபடியாக இருக்கும். அது மாதிரி தான் நல்லவங்க எப்போவுமே அவங்களுக்கு ஆயுளும் நிறைய, கெட்டவங்களுக்கு ஆயுள் கம்மி, ரைட்டா? ஸோ தெலுங்குல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாந்தம் பூஷணம் துரிதம் மரணம்னு. ஸோ ரொம்ப அயோக்கித்தனம் பண்ணுறவங்களுக்கு மரணமும், சாந்தமாக இருக்கிறவங்க லாங் லைஃப் நல்லபடியாக இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த நல்ல குணத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கெட்டவங்களை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் நல்லவங்களா இருக்க பாருங்க. ஓகேங்களா?